ஹாய் ஆல், வெல்கம் டு நியூ பேஜ் ஆஃப் சர்வீஸ் டைரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி வீக்கெண்ட் எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திண்டுக்கல்லில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க குணா கேவ் தீமில். நாங்கள் அன்றைக்கி அங்கே தான் போயிருந்தோம். ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆயாச்சு. நம்ம என்ன தான் மாடர்ன் ட்ரெஸ் வியர் பண்ணாலும் மேக்ஸி வந்து ஒரு குட் லெவல் ஆஃப் கம்ஃபர்ட் கொடுக்கும். நான் வந்து மோஸ்ட்டாக அதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். வெளியில் போகும்போது மேக்ஸிஸ் தான் எனக்கு என்னோடய ஃபேவரட் அவுட்ஃபிட். நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே ரீச் ஆயாச்சு. அரௌண்ட் ஒரு 6:30 கிட்டலாமே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ரொம்ப பெரிய க்ரௌட்லாம் இல்லை, பட் கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறையா இருந்தது. இந்த குணா கேவ் அந்த செட்டப்பில் தான் வச்சுருந்தாங்க. ஃபுல் கிட்ஸோட அட்டென்ஷனுமே இந்த கொரில்லா மேலே தான் இருந்துச்சு. உள்ளே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருந்தது. நிஜமாகவே ஒரு கேவ்க்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. கண்மணி அன்போடு காதலன் அந்த சாங் வேறு பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டே இருந்துச்சு. உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. இங்கே பிக்சர்ஸ் கிளிக் பண்ண அலோடான்னு தெரியல, நாங்கள் சும்மா வீடியோ மட்டும் எடுத்தாச்சு. நான் முன்னாடி வீடியோஸ்லேயுமே சொல்லியிருப்பேன், என் பையனுக்கு அனிமல்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு எங்களுக்கு தெரில, ஆனால் அவன் டாய்ஸே அனிமல்ஸ் தான் நிறையா வச்சுருக்கான். ஸோ அதனால தான் மெயினாக வந்து அவனை இங்கே கூட்டிகிட்டு போயிருந்தோம். நிறைய அனிமல்ஸ் வந்து இந்த மாதிரி நிஜமாகவே ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒன்று ஒன்றுமே அசைஞ்சிட்ருக்கிற மாதிரி தான் இருந்தது. பார்த்த உடனே அப்ரப்டாக தெரியுது அது டாய் அந்த மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் மூமெண்ட்டோட தான் இருந்துச்சு. நிறைய அனிமல்ஸு, ஜிராஃபி, ரைனோ அந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இவன் யூஸ்வலாகவே பைசன்னு கேட்டே இருப்பான். அங்கேயே தான் நின்றுருந்தான், அதையே தான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தான். ஆல்மோஸ்ட் இதே வந்து ஒரு 3-4 தடவை சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்தார் சார் எங்கள் வீட்டில். பேக்ரவுண்டில் அப்படியே ஒரு ஒரு அனிமலுமே நிஜமாக கத்தனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட் வேறு இருந்துச்சு. பார்க்குறக்கு உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே இந்த அவத்தார் தீம்லலாம் கூட இந்த மூவ் ஆகுற மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு. நாங்கள் அப்படியே இது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வெளியில் கொஞ்சம் கடைங்கள்லாம் இருந்துச்சு. ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே போயாச்சு. கிட்ஸ்க்கு நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸுமே இருந்துச்சு. பெரியவங்களுக்குமே வந்து ஜெயிண்ட் வீல், கொலம்பஸ் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. எக்ஸிபிஷன் போயிட்டு அந்த பெரிய பழம் வாங்கலைன்னா எப்படி, அதனால் வாங்கி சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னர் பக்கத்துலேயே ஒரு தாபாவில் முடிச்சுட்டு சூப்பராக வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் வந்தாச்சு. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன் கொடுக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.